ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பேச்ச ராகு கேதுவே நமோ நமக. வெற்றி என்பதை மட்டும் இலக்காக வைத்து செயல்படக்கூடிய கும்பராசி என்பர்களே, இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே எல்லாருக்கும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு கைமேல் காசு, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான அமைப்பு. இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2க்கும் 11க்கும் அதிபதியான குரு வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியும் சேர்ந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இந்த 3 கிரக சேர்க்கை வந்து உங்கள் 11ஆம் இடத்துல ஏற்படுறனால உங்களுக்கு வந்து லைஃப்பில் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் வந்து இந்த மாதம் முழுவதும் கவலை இல்லாமல் வந்து நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிற இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும். அதேமாதிரி வந்து வீடு வாங்க போகிறேன், வண்டி வாங்க போகிறேன், சொத்து நிலப்புலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடம்பர செலவுகள் முக்கியமாக அதை நீங்கள் நகை வாங்குறதா இருந்தாலும் சரி, பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆடம்பர செலவுகள் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வந்து புதன் வந்து அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை இருக்கிறாரு. 9ஆம் தேதி வரை இருக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட புத்திசாலித்தனம் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் புதன் இருக்குது, ராசியில் புதன் இருக்கிற இந்த சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருப்பீங்க. அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைத்தனமாக இருக்கணும் இந்த ஆசை வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்களை வந்து கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தி எடுத்துக்கிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து சூரியனை வந்து இந்த காலகட்டம் சஞ்சரிக்கிறாரு. இது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்த அதிபதி சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறனால உங்களுக்கு வந்து பொதுவாக இந்த மாதம் வந்து அப்படிங்கிறது வந்து பணம் அப்படிங்கிறது நிறையா வழியிலிருந்து வரும். பாருங்கள், 2ஆம் இடத்துல வந்து சூரியன் சஞ்சரிக்காரு. 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தை சஞ்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவி மூலமும் சரி, கூட்டு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் இந்த காலகட்டம் வரும். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், 5ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கறனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் 7ஆம் இடமும் நல்ல பொசிஷனில் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது. 5ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருந்தாலே போதும், அவங்களுக்கு வந்து எதிர்பாராத வருமானங்களும் வரும். 9ஆம் இடம் நல்லா இருந்தாலும் எதிர்பாராத வருமானம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது 3 கிரகங்கள் இருக்கனால வந்து லாபத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 ரூபா வரும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து 30 ரூபா வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் வந்து திண்டாடுறவங்களுக்கு, அதாவது வந்து எனக்கு வந்து வேலை ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருக்கேன் கிடைக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த மாதமே வந்து நீங்கள் வந்து முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடச்சிருந்துருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்த அதிபதி தான் வந்து 3ஆம் இடத்த வந்து ஆட்சியே இருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக வேலை கிடச்சிருந்துருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து உங்களுக்கு வந்து நிர்வாகத்திறமை நல்லா கொடுக்கும். உங்களோட பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டளை சொல் இருக்கும், ஒரு அதிகார தோரணம் இருக்கும். உங்களோட பேச்சு திறமை, உங்களோட பேச்சு வன்மை இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் பேச்சுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆலோசனையை வந்து ஒரு 4 பேர் வந்து ஏற்றுக்கிடுவாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட பேச்சு திறமை வந்து வலுப்படும். அதே மாதிரி வந்து குடும்பம் அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதம் வந்து 23ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் வந்து உங்கள் ராசியிலேயே வர்றனால ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் அதிகமான விருப்பம் ஏற்படும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த காதல் உணர்வுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் இருக்குது. அவர்கள் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அனுகூலமான பலன்கள் வந்து கண்டிப்பாக உண்டாகும்.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துலேருந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்த பார்க்கறனால, திருமணம் அப்படிங்கிற வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். அதேமாதிரி திருமணம் ஆனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் வந்து கணவன் மனைவியோட அந்யோன்யம் நல்லா இருக்கும். அதேமாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, கூட்டு தொழில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல அபரிவிதமான லாபம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க வந்து என்ன வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அனைவருக்குமே வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து முழுக்க முழுக்க நன்மைகள் தான் ரொம்ப அதிகமா நடக்கிற மாதமா இருக்கு. தீமைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வாய்ப்புகளே இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.